நம்ம ஆடை அணிவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ குளிரிலிருந்து உடலை அப்போ தான் நம்ம வேலையே செய்ய முடியும். நீங்கள் நல்ல மழை பெய்யுதுன்னு மழைக்காலங்களில் நல்ல மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ பயங்கரமாக குளிரும். ஈரக்குலையே நடுங்கும், உடம்பே நடுங்கும் குளிரில். அப்போ உங்களால் வேலை செய்ய முடியாது. அப்போ நீங்கள் ஒரு ஆடை இருந்தால் தான் உடலை ஆடையால் போர்த்தி கொண்டு அந்த குளிரிலிருந்து உங்கள் உடலை பாதுகாத்தால் மட்டும்தான் உங்களால் உழைக்க முடியும், உடல் உழைப்பில் ஈடுபட முடியும், ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைகளை செய்ய முடியும். அல்லது ஆடையே இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் உடல் உழைப்பில் ஈடுபட்டால் உடம்பில் உஷ்ணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆடை அணிந்தால்தான் இந்த குளிரிலிருந்து உங்கள் உடலை பாதுகாத்து உங்களால் உழைக்க முடியும். அதுபோல் இரவு நேரத்தில் தூங்க வேண்டும். அது இரவு நேர உழைப்பு, அமைதியான உழைப்பு. அதுவும் ஒரு உழைப்பு தான். தூக்கமும் ஒரு உழைப்பு தான், அமைதியான உழைப்பு. இயக்கமில்லாத உடல் இயக்கமில்லாத ஒரு உழைப்பு. உடல் உள்ளுக்குள் அங்கே இயங்கி கொண்டிருக்கிறது. இதயம், நுரையீரல், கல்லீரல், கணையம் எல்லாம் இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போ அது ஒரு உழைப்பு தான். அந்த உழைப்பு தடையில்லாமல் நடக்க வேண்டுமென்றால் அந்த குளிரிலிருந்து உங்கள் உடலை பாதுகாக்க வேண்டும். அதற்காக உங்கள் உடலை போர்வை மூலமாகவோ அல்லது ஆடை அணிந்து கொண்டோ அல்லது கம்பளியோ அல்லது ஏதோ ஒரு போர்வை அணிந்து கொண்டு ஆடை அணிந்து கொண்டு நீங்கள் அப்பொழுதுதான் உங்களால் தடையில்லாமல் தூங்க முடியும். இல்லை என்றால் அந்த குளிர் உங்களை தூங்க விடாது. அதே போல் அந்த குளிர் உங்களை பகல் நேரத்தில் உழைக்கும் போது நீங்கள் ஆடை அணியாமல் அதுபோன்ற ஒரு குளிர் நிலவுகிறது என்றால் அப்பொழுது உங்கள் உடலில் ஆடை அணிய வேண்டும். நடுங்குகிற குளிர் இருக்கிறது, அப்போ அந்த குளிரில் உங்களால் உழைக்க வேண்டுமென்றால் உங்கள் உடலை ஆடையால் மூட வேண்டும். அப்போ தான் உங்களால் உழைக்க முடியும். அப்போ உழைப்பதற்கும் சரி, பகலில் இரவில் தூங்குவதற்கும் நம்ம உடம்புக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுகிறது. குளிரில் இருந்து உங்கள் உடலை பாதுகாப்பதற்கு ஒரு ஆடை என்கிற ஒரு கவசம் தேவைப்படுகிறது, ஒரு பாதுகாப்பு தேவைப்படுகிறது. அப்போ தான் நம்மளால் உழைக்க முடியும், இரவு நேரத்தில் தூங்கவும் முடியும். இதற்காக தான் நம்ம ஆடை அணிகிறோம். அப்புறம் இந்த குளிர்காலங்கள், குளிர் நிறைந்த பகுதிகளில் பூச்சி தொல்லைகள் அதிகமாக இருக்கும், சிறு சிறு பூச்சிகள் அதிகமாக இருக்கும். அப்போ அதிலிருந்து உங்கள் தூக்கத்தை நீங்கள் நல்லா தூங்கணும், அதுபோல் நல்லா உழைக்கணும் அப்படின்னா பூச்சிகள்லேருந்து இந்த ஆடை என்கிற கவசம் இருக்கும்போது ஒரு கொசுவோ அல்லது ஒரு பூச்சோ நம்மளை கடிக்கிறதுக்கு ஒரு தடை ஏற்படுகிறது. அதனால் இது ஒரு கவசம் போல் பூச்சிகளிடமிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு ஒரு கவசம் போல் இருக்கிறது. அதன் மூலம் நாம் நிம்மதியாக தூங்குகிறோம். வெயில் காலங்களில் நம்ம ஆடை அணிவதில்லை. வெயில் காலங்களில் பூச்சி தொல்லை குறைந்து விடும், கொசுக்கள் இல்லாமல் போய்விடும். வெயில் காலங்களில் நமக்கு காற்று தேவை, குளிர்ச்சி என்பது தேவை. அதற்கு தடையாக ஆடை இருக்கக்கூடாது என்பதற்காக வெயில் காலங்களில் நாம் ஆடையை அணிய மாட்டோம், மேலாடையை அணிய மாட்டோம், கீழாடையை அணிவோம். ஆண்களாக இருந்தால், பெண்களாக இருந்தால் உள்ளாடையை தவிர்த்துவிட்டு ஆடைகளை குறைத்து கொள்வார்கள். ஏனென்றால் வெயில் காலங்களில் நமக்கு குளிர்ச்சி தேவை. அதே குளிர்ச்சி மழை காலங்களில் நமக்கு எதிரியாக மாறிவிடும். அதற்கு அந்த எதிரியாக மாறிவிட்ட அந்த குளிரிலிருந்து நமது உடலை பாதுகாக்க ஆடை என்கிற கவசம் தேவைப்படுகிறது. அதுபோல் வெயில் காலங்களில் நமக்கு குளிர்ச்சி தேவை. அந்த குளிர்ச்சியை பெறுவதற்கு ஆடை தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக ஆடையை மென்மையான ஆடையாக அணிகிறோம். பருத்தினாலான ஆடை சமயம் வீட்டுக்கு வந்துட்டாக மேலாடையை கழட்டி விடுகிறோம். அதுபோல் பெண்களாக இருந்தால் உள்ளாடைகளை கழட்டி விட்டு மேலே ஒரு மென்மையான ஒரு நைட்டி போன்ற துணிகளை அணிந்து கொள்கிறார்கள். ஏனென்றால் வெயில் காலங்களில் குளிர்ச்சி என்பது தேவை. அதற்கு எந்த அளவுக்கு தடைகளை போக்க முடியுமோ, இல்லாமல் ஆக்க முடியுமோ அதற்கான முயற்சியில் பெண்களாக இருந்தால் ஈடுபடுவார்கள். அதனால் ஆடை அணிவதற்கு இது ஒரு காரணம். இது மட்டும்தான் ஆடை அணிவதற்கு காரணமா என்றால், பாலியல் வன்முறைகளிலிருந்து நம்மை கட்டுப்படுத்துகிற ஒரு கவசமாக இந்த ஆடை என்பது இருக்கிறது. இன்றைக்கி நம்ம நாடோடித்தனமாக வாழ்ந்துட்டுருக்கோம். நிலையாக ஒரு இடத்துல வாழும்போது பெண்கள் ஜாக்கெட் இல்லாமல் வாழ்ந்தார்கள். ஏன்னா எல்லோரும் பார்க்குறவங்க தான், எல்லாமே தெரிஞ்சவங்க தான். அப்படிங்கும்போது நமக்கு பெண்களுக்கு பயம் கிடையாது, பாலியல் வன்முறைகள் பற்றி அச்சம் கிடையாது. அதற்கேற்றார் போன்று கடந்த காலங்களில் தொழில்நுட்பமும் குறைவாக தான் இருந்தது. அதனால் கடந்த காலங்களிலும் ஆடை அணிந்தார்கள். ஜாக்கெட் இல்லாமல் ஆடை அணிய தேவை இருந்தது. ஏனென்றால் நிர்வாணமாக இருந்தால் பெண்களுக்கு பாலியல் வன்முறைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறனால பெண்களை ஆடையால் மூடும் பொழுது ஆண்களின் பாலியல் உணர்வு கட்டுப்பாட்டிற்குள் வைக்கப்படுகிறது. இதுவும் ஆடை அணிவதற்கு ஒரு காரணம். பாலியல் வன்முறைகளிலிருந்து மனிதர்களை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு கவசமாக ஆடை என்பது இருக்கிறது. அப்புறம் நாடோடித்தனமாக வாழ்கிறோம். இப்போ அதுவே ஆப்பிரிக்காவில் சில பழங்குடியினர் நிர்வாணமாக வாழ்கிறாங்க. ஏன்னா அவங்க நிலையாக ஒரு இடத்துல வாழ்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்க. அந்நியர்கள் என்பது அவங்களுக்கு கிடையாது. அந்நியர்களை யாரும் உள்ளே விட மாட்டாங்க. புதுசாக தெரியாதவங்களாம் அங்கே இருக்க மாட்டாங்க. ஆனால் நாம் இன்றைக்கி தெரியாதவர்களை பார்க்கிறோம், அந்நியர்களை பார்க்கிறோம். நாம் பார்க்கிறவர்கள் நமக்கு தெரிந்தவர்கள் அல்ல, அவர்கள் யார் என்று தெரியாது. அப்படி இருக்கும்போது அவர்கள் முன்னால் நாம் ஆடை அணியாமல் வாழ முடியாது. மேலும் சௌகரியமாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம், நிறைய தொலைவு பயணிக்க வேண்டியிருக்கிறது, வேகமாக செல்ல வேண்டியிருக்கிறது, குனிந்து நிமிந்து வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. இதற்கு ஆடை என்பது நமக்கு தேவையாக இருக்கிறது. தெரியாத ஊருக்கு போகிறோம், அங்கே போய் நிர்வாணமாக போக முடியாது. ஆடை அணிந்தால்
தெரியாத ஊருக்கு நம்ம தைரியமாக போவோம். தெரியாத இடங்களுக்கு போகும்போது நாம் ஆடை அணிய வேண்டும். நமக்கு தெரிந்த ஒரு ஊர், நாம் பிறந்த ஒரு ஊர், வளர்ந்த ஒரு ஊர், அந்த ஊருக்குள் இருக்கும் பொழுது நாம் ஆடைகளை குறைவாக அணியலாம், ஆடை அணியாமலும் இருக்கலாம். இது இந்த உலகத்துக்கு பொருந்தாது. 2040க்கு அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மனிதர்கள் வாழும்பொழுது தெரியாத ஒரு ஊருக்கு அல்லது தனக்கு சொந்தமில்லாத ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுது பிறப்புறுப்பை மறைத்து கொண்டு செல்வது, பெண்களாக இருந்தால் மார்பகத்தையும் சேர்த்து மறைத்து கொண்டு செல்வது கண்டிப்பாக கட்டாயம். அதுவே சொந்த ஊரில் இருக்கும் பொழுது, வீட்டிற்குள் இருக்கும் பொழுது நிர்வாணமாக இருக்கலாம், வீட்டிற்கு வெளியே வரும் பொழுது பிறப்புறுப்பை மறைக்கலாம், மார்பகத்தை மென்மையாக மறைப்பதற்கு அங்கு ஒரு கட்டுப்பாடு தேவைப்படுகிறது. இப்படிப்பட்ட விதிமுறைகள் எல்லாம் எதிர்காலத்தில் வரப்போகிறது. இயற்கையோடு இணைந்து மனிதர்கள் எளிமையாக வாழும் பொழுது, நிலையான ஒரு இடத்தில் வாழும் பொழுது இது போன்ற விதிமுறைகள் வரப்போகிறது. நிர்வாணமாக வாழ்வதற்கும் விதிமுறைகள் இருக்கிறது, கட்டுப்பாடுகள் இருக்கிறது. அதை பின்பற்றினால்தான் மனிதர்களால் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ முடியும்.